بسم الله الرحمن الرحيم كافها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا அத்தியாயம் மரியம் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 98. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். காஃப் ஹா யா ஐன் ஸாத். இறைவன் தன் அடியார் ஜக்கரியா மீது பொழிந்த அருளை பற்றிய செய்தியாகும் இது. அவர் தம் இறைவனை மெதுவாக அழைத்தபோது قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا يرثني ويرث من آل يعقوب واجعله رب رضيا. அவர் பணிவுடன் வேண்டினார், என் அதிபதியே, என் எலும்புகளோ நலிவடைந்து விட்டன, மேலும் நரையினால் என் தலை மினுமினுத்து விட்டது. மேலும் என் அதிபதியே, நான் உன்னிடம் பிரார்த்தனை புரிந்து ஒருபோதும் ஏமாற்றம் அடைந்ததில்லை. எனக்கு பின் என் உறவினர்கள் மேற்கொள்ளக்கூடிய தீய வழி பற்றி நான் அஞ்சுகின்றேன். மேலும் என்னுடைய மனைவி மலடியாக இருக்கின்றாள். எனவே உனது தனிப்பட்ட அருளால் எனக்கு ஒரு வாரிசை வழங்குவாயாக. அவர் எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தினருக்கும் வாரிசாக திகழட்டும். மேலும் என் இறைவா, அவரை விரும்பத்தக்க மனிதராய் ஆக்குவாயாக. யா ஜக்கரியா إِنَّا نُبَشِّرُكَ بِغُلَامٍ اسْمُهُ يَحْيَى لَمْ نَجْعَلْ لَهُ مِنْ قَبْلُ سَمِيًّا. பதிலளிக்கப்பட்டது, ஜக்கரியாவே, உமக்கு ஓர் ஆண் குழந்தை பிறக்கும் என்று நாம் நற்செய்தி அறிவிக்கின்றோம். அதன் பெயர் யஹ்யா ஆகும். இந்த பெயருடைய எவரையும் இதற்கு முன் நாம் படைக்கவில்லை. قال رب أنى يكون لي غلام وكانت امرأتي عاقرا وقد بلغت من الكبر عتيا قال كذلك قال ربك هو علي هين وقد خلقتك من قبل ولم تك شيئا قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس 3 ليال سويا. அவர் கூறினார், என் இறைவா, எனக்கு எவ்வாறு ஆண் குழந்தை பிறக்கும்? என் மனைவியோ மலடியாக இருக்கிறாள், நானோ முதுமையினால் தளர்ந்து போய்விட்டேன். பதில் கிடைத்தது, அவ்வாறே ஆகும். இறைவன் கூறுகின்றான், இது என்னை பொறுத்து சுலபமானதாகும். இதற்கு முன் நீர் எப்பொருளாகவும் இல்லாதிருந்த போது நான் உம்மை படைத்திருக்கின்றேனே. அதற்கு ஜக்கரியா, என் இறைவனே, எனக்கு ஓர் அடையாளத்தை நிர்ணயம் செய்வாயாக என்றார். அதற்கு இறைவன், உமக்கு அடையாளம் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மக்களிடம் உம்மால் பேச இயலாமல் போவதாகும் என்றான். فخرج على قومه من المحراب فأوحى إليهم أن سبحوا بكرة وعشيا. பிறகு
அவர் மாடத்திலிருந்து வெளியேறி தம் சமுதாயத்தாரிடம் வந்து, நீங்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதியுங்கள் என்று சாடையாய் உணர்த்தினார். يا يحيى خذ الكتاب بقوة وآتيناه الحكم صبيا وحنانا من لدنا وزكاة وكان تقيا وبرا بوالديه ولم يكن جبارا عصيا وسلام عليه يوم ولد ويوم يموت ويوم يبعث حيا. யஹ்யாவே, நீர் வேதத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளும். குழந்தை பருவத்திலேயே அவருக்கு நாம் தீர்வு காணும் ஆற்றல், ஆராய்ச்சி திறன், ஆழ்ந்த மார்க்க அறிவு, விவகாரங்களில் சீரான கருத்து கொள்ளும் ஆற்றல் மற்றும் விவகாரங்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தீர்ப்பளிப்பதற்கான அதிகாரம் ஆகிய அருட்கொடைகளான ஹுக்குமை வழங்கினோம். மேலும் நம்மிடமிருந்து இளகிய மனத்தையும் தூய்மையையும் வழங்கியிருந்தோம். அவர் மிகவும் பேணுதல் உள்ளவராயும் தம் தாய் தந்தையரின் கடமைகளை செவ்வனே ஆற்றுபவராகவும் திகழ்ந்தார். அவர் முரடராகவோ கீழ்ப்படியாதவராகவோ இருக்கவில்லை. அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அவர் பிறந்த நாளிலும் இறக்கும் நாளிலும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளிலும். واذكر في الكتاب مريم إذ انتبذت من أهلها مكانا شرقيا فاتخذت من دونهم حجابا فأرسلنا إليها روحنا فتمثل لها بشرا سويا قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا قال إنما أنا رسول ربك لأهب لك غلاما زكيا. மேலும் நபியே, மரியத்தை பற்றி இந்த வேதத்தில் உள்ளதை நீர் விவரித்து கூறுவீராக. அவர் தம்முடைய குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கு பக்கமாக ஒதுங்கி இருந்த நேரத்தில் அவர் ஒரு திரையிட்டு அவர்களிலிருந்து மறைந்திருந்தார். அப்போது நாம் அவரிடம் நம்முடைய ரூஹை வானவரை அனுப்பினோம். அவர் மரியத்தின் முன்னிலையில் முழு மனித உருவில் தோன்றினார். உடனே மரியம் கூறினார், உம்மை விட்டு கருணைமிக்க இறைவனிடம் நான் பாதுகாவல் கோருகின்றேன், நீர் இரையச்சம் உள்ளவராயின். அதற்கு அவர் கூறினார், நான் இறைவனின் தூதராவேன். தூய்மையான ஓர் ஆண் குழந்தையை உமக்கு வழங்குவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். قالت أنى يكون لي غلام ولم يمسسني بشر ولم أك بغيا قال كذلك قال ربك هو علي هين ولنجعله آية للناس ورحمة منا وكان أمرا مقضيا. மரியம் கூறினார், எனக்கு எவ்வாறு ஆண் குழந்தை பிறக்கும்? என்னை எந்த மனிதனும் தீண்டவில்லையே, நான் தீய நடத்தையுடையவளும் அல்லவே. அதற்கு வானவர் கூறினார், அவ்வாறே நிகழும். இறைவன் கூறுகின்றான், அவ்வாறு செய்வது எனக்கு மிகவும் எளிதானது. மேலும் நாம் அக்குழந்தையை மக்களுக்கு ஒரு சான்றாகவும் நம்மிடமிருந்து ஒரு கருணையாகவும் ஆக்குவதற்காகவே இவ்வாறு செய்கின்றோம். மேலும் அது நடந்தே தீரும். فحملته فانتبذت به مكانا قصيا فأجاءها المخاض إلى جذع
النخلة قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا. பின்னர் மரியம் அக்குழந்தையை கர்ப்பம் தரித்தார். கர்ப்பத்தோடு அவர் தொலைவான ஓர் இடத்திற்கு ஒதுங்கிச் சென்றார். பிரசவ வேதனை அவரை ஒரு பேரீச்சை மரத்தடியின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தது. அப்போது அவர், அந்தோ நான் இதற்கு முன்னரே மரணமடைந்து முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டு போயிருந்திருக்க கூடாதா என்று கூறலானார். فناداها من تحتها ألا تحزني قد جعل ربك تحتك سريا وهزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا جنيا فكلي واشربي وقري عينا فإما ترين من البشر أحدا فقولي إني نذرت للرحمن صوما فلن أكلم اليوم إنسيا. அப்போது கீழே இருந்து ஒரு வானவர் அவரை அழைத்து கூறினார், நீர் கவலைப்படாதீர், இறைவன் உமக்கு கீழே ஒரு நீரூற்றை அமைத்துள்ளான். மேலும் பேரீச்சை மரத்தின் அடிப்பகுதியை பிடித்து சற்று உலுக்கும், அது உம்மீது புத்தம்புதிய பேரீச்சம் பழங்களை உதிர்க்கும். ஆக புசித்தும் பருகியும் கண் குளிர்ந்திருப்பீராக. பிறகு மனிதரில் எவரையேனும் நீர் கண்டால் அவரிடம் கூறிவிடும், கருணைமிக்க இறைவனுக்காக நோன்பு நோற்க வேண்டுமென நான் நேர்ந்திருக்கின்றேன். ஆதலால் இன்று நான் எவரிடமும் பேச மாட்டேன். فأتت به قومها تحمله قالوا يا مريم لقد جئت شيئا فريا يا أخت هارون ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغيا فأشارت إليه قالوا كيف نكلم من كان في المهد صبيا قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا. பிறகு அவர் அக்குழந்தையை தூக்கிக் கொண்டு தம் சமூகத்தாரிடம் வந்தார். அவர்கள் கூறினர், மரியமே, நீ ஒரு பெரும் பாவச் செயலை செய்துவிட்டாயே. ஹாரூனின் சகோதரியே, உன் தந்தை கெட்ட மனிதராய் இருக்கவில்லை, உன் தாயும் தீய நடத்தையுடையவளாய் இருக்கவில்லை. அப்போது மரியம் குழந்தையின் பக்கம் செய்கினை செய்தார். அதற்கு மக்கள் கேட்டார்கள், தொட்டிலில் இருக்கும் குழந்தையிடம் நாங்கள் எப்படி பேசுவது? உடனே குழந்தை கூறிற்று, நான் அல்லாஹுவின் அடிமையாவேன். அவன் எனக்கு வேதம் அருளினான், என்னை தூதராகவும் ஆக்கினான், பெரும் பாக்கியமுடையவனாயும் ஆக்கினான். நான் எங்கிருந்தாலும் சரியே. தொழுகை மற்றும் ஜக்காத்தை நிறைவேற்றுமாறும் அவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை. மேலும் என் தாயின் கடமையை நிறைவேற்றுபவனாயும் என்னை ஆக்கினான். மேலும் முரடனாகவும் துர்பாக்கியமுடையவனாகவும் என்னை ஆக்கவில்லை. என் மீது சாந்தி உண்டாகும். நான் பிறந்த நாளிலும் இறக்கும் நாளிலும் உயிரோடு மீண்டும் எழுப்பப்படும் நாளிலும். ذلك عيسى ابن مريم قول الحق
الذي فيه يمترون ما كان لله أن يتخذ من ولد سبحانه إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. இவர்தான் மரியமின் குமாரர் ஈசா. இதுதான் இவரை குறித்து மக்கள் ஐயம் கொண்டிருக்கும் விஷயத்தில் உண்மையான கூற்றாகும். எவரையும் மகனாக ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹுவின் நியதி அல்ல. அவன் புனிதமானவன். அவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்தால் ஆகிவிடு என்றுதான் ஆணையிடுகின்றான். உடனே அது ஆகிவிடுகின்றது. وَإِنَّ اللَّهَ رَبِّي وَرَبُّكُمْ فَاعْبُدُوهُ هَذَا صِرَاطٌ مُسْتَقِيمٌ. فَاخْتَلَفَ الْأَحْزَابُ مِنْ بَيْنِهِمْ فَوَيْلٌ لِلَّذِينَ كَفَرُوا مِنْ مَشْهَدِ يَوْمٍ عَظِيمٍ. أَسْمِعْ بِهِمْ وَأَبْصِرْ يَوْمَ يَأْتُونَنَا لَكِنِ الظَّالِمُونَ الْيَوْمَ فِي ضَلَالٍ مُبِينٍ. மேலும் ஈசா கூறியிருந்தார், சின்னமாக என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் அல்லாஹுதான். எனவே அவனுக்கே நீங்கள் அடிபணியுங்கள். இதுதான் நேரான வழியாகும். ஆயினும் அவர்களில் பல்வேறு பிரிவினர் தமக்குள் கருத்து மாறுபாடு கொள்ளலாயினர். எனவே அந்த மாபெரும் மறுமை நாளினை அவர்கள் பார்க்கும்போது இறைவனை நிராகரித்தவர்களுக்கு பெரும் கேடுதான் விளையும். அவர்கள் நம்மிடம் வரும் நாளில் அவர்களுடைய காதுகள் நன்கு கேட்டுக் கொண்டிருக்கும், கண்கள் நன்கு பார்த்து கொண்டிருக்கும். ஆயினும் இந்த கொடுமையாளர்கள் இன்று பகிரங்கமான வழிகேட்டில் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். وَأَنذِرْهُمْ يَوْمَ الْحَسْرَةِ إِذْ قُضِيَ الْأَمْرُ وَهُمْ فِي غَفْلَةٍ وَهُمْ لَا يُؤْمِنُونَ إِنَّا نَحْنُ نَرِثُ الْأَرْضَ وَمَنْ عَلَيْهَا وَإِلَيْنَا يُرْجَعُونَ. நபியே, இம்மக்கள் கவனமின்றியும் நம்பிக்கை கொள்ளாதவர்களாயும் உள்ள இந்த நிலையில் அந்த மறுமை நாளை குறித்து இவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. அந்நாளில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விடும் போது வருந்துவதை தவிர வேறு வழியேதும் இராது. இறுதியில் இப்பூமிக்கும் இதன் மீதுள்ள பொருள்கள் அனைத்திற்கும் நாமே வாரிசாகி விடுவோம். மேலும் எல்லோரும் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். وَاذْكُرْ فِي الْكِتَابِ إِبْرَاهِيمَ إِنَّهُ كَانَ صِدِّيقًا نَبِيًّا إِذْ قَالَ لِأَبِيهِ يَا أَبَتِ لِمَ تَعْبُدُ مَا لَا يَسْمَعُ وَلَا يُبْصِرُ وَلَا يُغْنِي عَنكَ شَيْئًا يَا أَبَتِ إِنِّي قَدْ جَاءَنِي مِنَ الْعِلْمِ مَا لَمْ يَأْتِكَ فَاتَّبِعْنِي أَهْدِكَ صِرَاطًا سَوِيًّا. يَا أَبَتِ لَا تَعْبُدِ الشَّيْطَانَ إِنَّ الشَّيْطَانَ كَانَ لِلرَّحْمَنِ عَصِيًّا. يَا أَبَتِ إِنِّي أَخَافُ أَن يَمَسَّكَ عَذَابٌ مِّنَ الرَّحْمَنِ فَتَكُونَ لِلشَّيْطَانِ وَلِيًّا. மேலும் இவ்வேதத்தில் உள்ள இப்ராஹீமின் சரிதையை விவரிப்பீராக. சின்னமாக அவர் வாய்மை உள்ளவராகவும் நபியாகவும் இருந்தார். சற்று அவர்களுக்கு பின்வரும் சந்தர்ப்பத்தை நினைவூட்டும். அப்போது
அவர் தம் தந்தையிடம் கூறினார், என் அன்பு தந்தையே, கேட்கவோ பார்க்கவோ முடியாத, உங்களுக்கு எவ்வித பலனும் அளிக்கவோ இயலாதவற்றை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள்? என் தந்தையே, உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஞானம் எனக்கு கிடைத்துள்ளது. எனவே என்னை பின்பற்றுவீர்களாக. நான் உங்களுக்கு நேரிய வழியை காண்பிப்பேன். என் தந்தையே, நீங்கள் ஷைத்தானுக்கு அடிபணியாதீர்கள். சின்னமாக ஷைத்தான் கருணைமிக்க இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்பவன் ஆவான். என் தந்தையே, கருணைமிக்க இறைவனின் தண்டனைக்கு நீங்கள் இலக்காகி விடுவீர்களோ, மேலும் ஷைத்தானின் தோழனாகி விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகின்றேன். قال أراغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنته لأرجمنك واهجرني مليا قال سلام عليك سأستغفر لك ربي إنه كان بي حفيا وأعتزلكم وما تدعون من دون الله وأدعو ربي عسى ألا أكون بدعاء ربي شقيا. அதற்கு அவருடைய தந்தை கூறினார், இப்ராஹீமே, நீ என்னுடைய தெய்வங்களை நிராகரித்து விட்டாயா? இதனை நீ தவிர்த்துக் கொள்ளாவிடில் நிச்சயம் உன்னை நான் கல்லால் அடிப்பேன். நீ என்றென்றும் என்னை விட்டு பிரிந்து போய்விடு. அதற்கு இப்ராஹீம் கூறினார், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். உங்களை மன்னித்தருளுமாறு என் இறைவனிடம் நான் இறைஞ்சுவேன். நிச்சயமாக என் இறைவன் என் மீது மிகவும் கிருபையுள்ளவனாக இருக்கின்றான். மேலும் உங்களை விட்டும் அல்லாஹுவை அன்றி நீங்கள் பிரார்த்தித்து வருகின்ற தெய்வங்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன். நான் என் இறைவனையே பிரார்த்திக்கின்றேன். நான் என் இறைவனை பிரார்த்தித்து ஏமாந்து போக மாட்டேன் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு. فَلَمَّا اعْتَزَلَهُمْ وَمَا يَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ وَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ وَكُلًّا جَعَلْنَا نَبِيًّا وَوَهَبْنَا لَهُم مِّن رَّحْمَتِنَا وَجَعَلْنَا لَهُمْ لِسَانَ صِدْقٍ عَلِيًّا. பிறகு அம்மக்களையும் அல்லாஹுவையன்றி அவர்கள் வணங்கி வருகின்ற பிற தெய்வங்களையும் விட்டு அவர் ஒதுங்கிக் கொண்டபோது நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் மற்றும் யாக்கூபு போன்ற மக்களையும் வழங்கினோம். மேலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நபியாக ஆக்கினோம். மேலும் அவர்களுக்கு நம்முடைய அருட்படைகளிலிருந்து வழங்கினோம். உயர்ந்த உண்மையான புகழையும் அவர்களுக்கு அளித்தோம். وَاذْكُرْ فِي الْكِتَابِ مُوسَى إِنَّهُ كَانَ مُخْلَصًا وَكَانَ رَسُولًا نَبِيًّا وَنَادَيْنَاهُ مِنْ جَانِبِ الطُّورِ الْأَيْمَنِ وَقَرَّبْنَاهُ نَجِيًّا وَوَهَبْنَا لَهُ مِنْ رَحْمَتِنَا أَخَاهُ هَارُونَ نَبِيًّا. மேலும் மூசாவை பற்றி இவ்வேதத்தில் உள்ளதை கூறுவீராக. நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். தூதராகவும் நபியாகவும் இருந்தார். மேலும் நாம் தூர் மலையின் வலப்பக்கத்திலிருந்து அவரை அழைத்தோம். தனியே உரையாடுவதன் மூலம் நம்மிடம் நெருங்குவதற்கான வாய்ப்பை அவருக்கு அளித்தோம். மேலும் நம் தயவினால் அவருடைய சகோதரர் ஹாரூனை ஒரு நபியாக நியமித்து அவருக்கு உதவியாளராக ஆக்கினோம். وَاذْكُرْ فِي الْكِتَابِ إِسْمَاعِيلَ إِنَّهُ كَانَ صَادِقَ الْوَعْدِ وَكَانَ رَسُولًا نَبِيًّا
وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ وَكَانَ عِندَ رَبِّهِ مَرْضِيًّا. நபியே, இஸ்மாயிலை பற்றியும் இவ்வேதத்தில் உள்ளதை குறிப்பிடுவீராக. சின்னமாக அவர் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார். மேலும் அவர் தொழுகை மற்றும் ஜகாத்தை நிறைவேற்றுமாறு தம்முடைய குடும்பத்தாரை பணிப்பவராக இருந்தார். மேலும் தம் இறைவனிடம் விரும்பத்தக்க மனிதராகவும் இருந்தார். وَاذْكُرْ فِي الْكِتَابِ إِدْرِيسَ إِنَّهُ كَانَ صِدِّيقًا نَبِيًّا وَرَفَعْنَاهُ مَكَانًا عَلِيًّا. நபியே, இத்ரீஸை பற்றி இவ்வேதத்தில் உள்ளதை குறிப்பிடுவீராக. சின்னமாக அவர் ஒரு நேர்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். மேலும் நாம் அவரை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம். أُولَئِكَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ مِنْ ذُرِّيَّةِ آدَمَ وَمِمَّنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ وَمِنْ ذُرِّيَّةِ إِبْرَاهِيمَ وَإِسْرَائِيلَ وَمِمَّنْ هَدَيْنَا وَاجْتَبَيْنَا إِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُ الرَّحْمَنِ خَرُّوا سُجَّدًا وَبُكِيًّا. இவர்களோ அல்லாஹ் தன் அருட்பேறுகளை வழங்கியுள்ள நபிமார்கள் ஆவர். இவர்கள் ஆதத்தின் வழித்தோன்றல்களிலிருந்தும் நூஹுடன் கப்பலில் நாம் ஏற்றியிருந்த மக்களின் வழித்தோன்றல்களிலிருந்தும் இப்ராஹிம் மற்றும் இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களிலிருந்தும் தோன்றியவர்களாவர். மேலும் நாம் நேர்வழி காட்டி தேர்ந்தெடுத்துக் கொண்ட மக்களை சார்ந்தவர்களும் ஆவர். இவர்களின் நிலைமை எவ்வாறு இருந்ததெனில், கருணைமிக்க இறைவனின் வசனங்கள் இவர்களிடம் ஓதி காட்டப்பட்டால் அழுது கொண்டே சுஜூதில் விழுந்து விடுவார்கள். فَخَلَفَ مِن بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا إِلَّا مَن تَابَ وَآمَنَ وَعَمِلَ صَالِحًا فَأُولَئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ شَيْئًا. அவர்களுக்கு பிறகு சீர்கெட்ட மக்கள் அவர்களுடைய பிற்சந்ததிகளாக தோன்றினார்கள். அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், மன இச்சைகளை பின்பற்றினார்கள். அத்தகையவர்கள் தங்கள் வழிகேட்டின் தீய விளைவை விரைவில் சந்திப்பார்கள். ஆயினும் எவர்கள் பாவ மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் புரிந்தார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். மேலும் அவர்களுக்கு இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. جَنَّاتِ عَدْنٍ الَّتِي وَعَدَ الرَّحْمَنُ عِبَادَهُ بِالْغَيْبِ إِنَّهُ كَانَ وَعْدُهُ مَأْتِيًّا. لَا يَسْمَعُونَ فِيهَا لَغْوًا إِلَّا سَلَامًا وَلَهُمْ رِزْقُهُمْ فِيهَا بُكْرَةً وَعَشِيًّا. تِلْكَ الْجَنَّةُ الَّتِي نُورِثُ مِنْ عِبَادِنَا مَنْ كَانَ تَقِيًّا. கருணைமிக்க இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு அவர்கள் காணாத நிலையில் அளித்துள்ள வாக்குறுதியான நிலையான சுவனபதிகள் அவர்களுக்கு இருக்கின்றன. நிச்சயமாக அவனுடைய வாக்குறுதி நிறைவேறியே தீரும். அங்கு அவர்கள் எவ்வித வீணான விஷயத்தையும் செவியுற மாட்டார்கள். எதை செவியுற்றாலும்
சரியானவற்றையே செவியுறுவார்கள். மேலும் அங்கு அவர்களுக்குரிய ஆகாரம் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இத்தகைய சுவனமாகும் அது. நம் அடியார்களில் எவர்கள் இறையச்சம் கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களையே இதற்கு வாரிசுகளாக்குவோம். وَمَا نَتَنَزَّلُ إِلَّا بِأَمْرِ رَبِّكَ لَهُ مَا بَيْنَ أَيْدِينَا وَمَا خَلْفَنَا وَمَا بَيْنَ ذَلِكَ وَمَا كَانَ رَبُّكَ نَسِيًّا رَبُّ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا فَاعْبُدْهُ وَاصْطَبِرْ لِعِبَادَتِهِ هَلْ تَعْلَمُ لَهُ سَمِيًّا நபியே, நாங்கள் இறைவனின் உத்தரவின்றி இறங்குவதில்லை. எங்களுக்கு முன்னால் இருப்பவை, பின்னால் இருப்பவை மற்றும் இவற்றுக்கிடையேயுள்ளவை ஆகிய ஒவ்வொன்றுக்கும் அவனே உரிமையாளன் ஆவான். மேலும் இறைவன் மறக்கக்கூடியவன் அல்லன். வானங்கள், பூமி மற்றும் அவ்விரண்டிற்கும் இடையே உள்ள அனைத்திற்கும் அவன் அதிபதி ஆவான். எனவே அவனுக்கு நீர் அடிபணிவீராக. மேலும் அவனுக்கு அடிபணிவதிலேயே நிலைத்திருப்பீராக. அவனுக்கு சமமானவர் எவரையேனும் நீர் அறிவீரா? وَيَقُولُ الْإِنسَانُ أَإِذَا مَا مِتُّ لَسَوْفَ أُخْرَجُ حَيًّا أَوَلَا يَذْكُرُ الْإِنسَانُ أَنَّا خَلَقْنَاهُ مِنْ قَبْلُ وَلَمْ يَكُ شَيْئًا فَوَرَبِّكَ لَنَحْشُرَنَّهُمْ وَالشَّيَاطِينَ ثُمَّ لَنُحْضِرَنَّهُمْ حَوْلَ جَهَنَّمَ جِثِيًّا மனிதன் கேட்கின்றான், நான் இறந்துவிட்டால் உண்மையிலேயே மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவேனா? முன்பு அவன் எப்பொருளாயும் இல்லாதிருந்த போது நாம் தாம் அவனை படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்ப்பதில்லையா? இறைவன் மீது ஆணையாக அவர்கள் அனைவரையும் அவர்களோடு ஷைத்தான்களையும் அவசியம் நாம் ஒன்று திரட்டிக் கொண்டு வருவோம். பிறகு நரகத்தை சுற்றிலும் அவர்களை கொண்டு வந்து முழங்காலிட்டு நிறுத்துவோம். ثُمَّ لَنَنزِعَنَّ مِن كُلِّ شِيعَةٍ أَيُّهُمْ أَشَدُّ عَلَى الرَّحْمَنِ عِتِيًّا ثُمَّ لَنَحْنُ أَعْلَمُ بِالَّذِينَ هُمْ أَوْلَى بِهَا صِلِيًّا وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا ثُمَّ نُنَجِّي الَّذِينَ اتَّقَوْا وَنَذَرُ الظَّالِمِينَ فِيهَا جِثِيًّا பிறகு அவர்களில் எவன் கருணைமிக்க இறைவனுக்கு மாறு செய்வதில் தீவிரமாக இருந்தானோ அவனை ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் தனியே பிரித்து விடுவோம். பின்னர் அனைவரையும் விட நரகில் புகுத்தப்படுவதற்கு யார் அதிகம் தகுதியுடையவர்களோ அவர்களை நாம் நன்கு அறிவோம். உங்களில் எவரும் நரகத்தை கடந்து செல்லாதவராயிருக்க முடியாது. இது முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாகும். இதனை நிறைவேற்றுவது உம்முடைய இறைவனின் பொறுப்பாகும். உலக வாழ்வில் இறையச்சம் கொண்டு வாழ்ந்தவர்களை நாம் காப்பாற்றுவோம். கொடுமையாளர்களை அதிலேயே வீழ்ந்து கிடக்குமாறு விட்டுவிடுவோம். وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قَالَ الَّذِينَ كَفَرُوا لِلَّذِينَ آمَنُوا أَيُّ الْفَرِيقَيْنِ خَيْرٌ مَّقَامًا وَأَحْسَنُ نَدِيًّا
وَكَمْ أَهْلَكْنَا قَبْلَهُمْ مِنْ قَرْنٍ هُمْ أَحْسَنُ أَثَاثًا وَرِئْيًا. இவர்களிடம் நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் நிராகரிப்பவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களிடம் நம் இரு பிரிவினரில் யார் நல்ல நிலையில் உள்ளவர்கள், யாருடைய அவைகள் மிக கம்பீரமாக இருக்கின்றன என்பதை காட்டுங்கள் என்று கூறுவார்கள். உண்மையில் இவர்களுக்கு முன் இவர்களை விட எவ்வளவோ அதிக சாதனங்களை வைத்திருந்தவர்களும் வெளிப்பகட்டில் இவர்களை விட மிகைத்திருந்தவர்களுமான எத்தனையோ சமூகங்களை நாம் அழித்திருக்கின்றோம். قُلْ مَنْ كَانَ فِي الضَّلَالَةِ فَلْيَمْدُدْ لَهُ الرَّحْمَنُ مَدًّا حَتَّى إِذَا رَأَوْا مَا يُوعَدُونَ إِمَّا الْعَذَابَ وَإِمَّا السَّاعَةَ فَسَيَعْلَمُونَ مَنْ هُوَ شَرٌّ مَكَانًا وَأَضْعَفُ جُندًا وَيَزِيدُ اللَّهُ الَّذِينَ اهْتَدَوْا هُدًى وَالْبَاقِيَاتُ الصَّالِحَاتُ خَيْرٌ عِندَ رَبِّكَ ثَوَابًا وَخَيْرٌ مَرَدًّا. இவர்களிடம் கூறுங்கள், எவர்கள் வழிகேட்டில் வீழ்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு கருணைமிக்க இறைவன் கால அவகாசம் அளிக்கின்றான். எதுவரையெனில் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்ததை, அது அல்லாஹ் அளிக்கும் வேதனையாக இருந்தாலும் சரி, மறுமையாக இருந்தாலும் சரி, அதனை அவர்கள் காண்கிறார்கள். அப்போது யாருடைய நிலைமை மோசமானது, யாருடைய கூட்டம் பலம் குன்றியது என்பது அவசியம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். இதற்கு மாறாக எவர்கள் நேர்வழியை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியில் முன்னேற்றத்தை வழங்குகின்றான். மேலும் நிலைத்திருக்கும் நற்செயல்கள்தாம் இறைவனிடத்தில் நற்கூலியையும் நல்ல முடிவையும் பொறுத்து மிகவும் சிறந்தவையாகும். أَفَرَأَيْتَ الَّذِي كَفَرَ بِآيَاتِنَا وَقَالَ لَأُوتَيَنَّ مَالًا وَوَلَدًا أَطَّلَعَ الْغَيْبَ أَمِ اتَّخَذَ عِندَ الرَّحْمَنِ عَهْدًا كَلَّا سَنَكْتُبُ مَا يَقُولُ وَنَمُدُّ لَهُ مِنَ الْعَذَابِ مَدًّا وَنَرِثُهُ مَا يَقُولُ وَيَأْتِينَا فَرْدًا. எவன் நம்முடைய சான்றுகளை மறுக்கின்றானோ, மேலும் பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் எனக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்றும் கூறுகின்றானோ அவனை நீர் பார்த்தீரா? அவன் மறைவான உண்மைகளை அறிந்து கொண்டானா? அல்லது கருணைமிக்க இறைவனிடம் ஏதேனும் உடன்படிக்கை செய்து வைத்திருக்கின்றானா? அப்படி ஒன்றும் இல்லை. அவன் பிதற்றுவதை நாம் எழுதி வைத்துக் கொள்வோம். அவனுக்கு தண்டனையை மேலும் மேலும் அதிகமாக்குவோம். எந்த பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் பற்றி அவன் பெருமையடித்துக் கொள்கின்றானோ அவை அனைத்தும் இறுதியில் நமக்கே உரியனவாகிவிடும். அவன் தனியாகவே நம்மிடம் வருவான். وَاتَّخَذُوا مِن دُونِ اللَّهِ آلِهَةً لِيَكُونُوا لَهُمْ عِزًّا كَلَّا سَيَكْفُرُونَ بِعِبَادَتِهِمْ وَيَكُونُونَ عَلَيْهِمْ ضِدًّا. அல்லாஹுவை விடுத்து வேறு கடவுளரை இவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இவர்களுக்கு உதவியாளராய் ஆக வேண்டும் என்பதற்காக. அவ்வாறு எந்த உதவியாளரும் இல்லை. அக்கடவுளர் அனைவரும் இவர்களின் வழிபாட்டை மறுத்து விடுவர். ஏன், இவர்களுக்கு எதிரிகளாகவும் மாறிவிடுவர். أَلَمْ تَرَ أَنَّا أَرْسَلْنَا
الشياطين على الكافرين تؤزهم أزا فلا تعجل عليهم إنما نعد لهم عدا يوم نحشر المتقين إلى الرحمن وفدا ونسوق المجرمين إلى جهنم وردا لا يملكون الشفاعة إلا من اتخذ عند الرحمن عهدا நீர் கவனிக்கவில்லையா? சத்தியத்தை நிராகரிப்போர் மீது ஷைத்தான்களை நாம் ஏவிவிட்டிருக்கின்றோம். அவர்கள் சத்தியத்தை எதிர்க்குமாறு இவர்களை அதிகம் தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மீது வேதனை இறங்க வேண்டுமென நீர் அவசரப்படாதீர். நாம் அவர்களுக்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நாள் வரத்தான் போகின்றது. அன்று கருணைமிக்க இறைவனின் திருமுன் இரையச்சமுள்ள மக்களை விருந்தினரை போன்று ஒன்று சேர்ப்போம். குற்றவாளிகளையோ தாகித்த மிருகங்களைப் போன்று நரகத்தின் பக்கம் விரட்டிச் செல்வோம். அந்நாளில் எவராலும் எவ்வித பரிந்துரையும் சமர்ப்பிக்க இயலாது, கருணைமிக்க இறைவனின் ஒப்புதல் பெற்றவர்களை தவிர. وَقَالُوا اتَّخَذَ الرَّحْمَنُ وَلَدًا لَقَدْ جِئْتُمْ شَيْئًا إِدًّا تَكَادُ السَّمَاوَاتُ يَتَفَطَّرْنَ مِنْهُ وَتَنشَقُّ الْأَرْضُ وَتَخِرُّ الْجِبَالُ هَدًّا أَن دَعَوْا لِلرَّحْمَنِ وَلَدًا وَمَا يَنبَغِي لِلرَّحْمَنِ أَن يَتَّخِذَ وَلَدًا إِن كُلُّ مَن فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ إِلَّا آتِي الرَّحْمَنِ عَبْدًا لَقَدْ أَحْصَاهُمْ وَعَدَّهُمْ عَدًّا وَكُلُّهُمْ آتِيهِ يَوْمَ الْقِيَامَةِ فَرْدًا கருணைமிக்க இறைவன் ஒருவரை மகனாக ஏற்படுத்தியுள்ளான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எத்தகைய அபத்தமான விஷயத்தை நீங்கள் இட்டுக்கட்டுகிறீர்கள்? இப்படி கருணைமிக்க இறைவனுக்கு சந்ததி இருக்கின்றது என்று மக்கள் கூறுவது எத்தகைய கொடூரமான பேச்சு என்றால், அதனால் வானங்கள் உடைந்து விடவும், பூமி பிளந்து விடவும், மலைகள் தகர்ந்து நொறுங்கிவிடவும் போகின்றன. ஒருவரை மகனாக ஏற்படுத்திக் கொள்வது கருணைமிக்க இறைவனுக்கு ஏற்றது அல்ல. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் அடிமைகளாய் கருணைமிக்க இறைவனின் திருமுன் வரத்தான் போகின்றனர். அவன் அவர்கள் அனைவரையும் சூழ்ந்து கொண்டும் இருக்கின்றான். மேலும் அவர்களை கணக்கிட்டும் வைத்துள்ளான். மறுமை நாளில் இவர்கள் எல்லோரும் தனித்தனியாக அவனது திருமுன் வருவார்கள். إِنَّ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ سَيَجْعَلُ لَهُمُ الرَّحْمَنُ وُدًّا فَإِنَّمَا يَسَّرْنَاهُ بِلِسَانِكَ لِتُبَشِّرَ بِهِ الْمُتَّقِينَ وَتُنذِرَ بِهِ قَوْمًا لُدًّا وَكَمْ أَهْلَكْنَا قَبْلَهُمْ مِنْ قَرْنٍ هَلْ تُحِسُّ مِنْهُمْ مِنْ أَحَدٍ أَوْ تَسْمَعُ لَهُمْ رِكْزًا எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக விரைவில் கருணைமிக்க இறைவன் மக்களின் உள்ளங்களில் அன்பை தோற்றுவிப்பான். எனவே நபியே, நாம் இந்த வேதத்தை உம்முடைய மொழியில் இறக்கியருளி எளிதாக்கி இருப்பது இரையச்சம் கொண்டவர்களுக்கு
நீர் இதன் மூலம் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் மேலும் பிடிவாதத்தில் மூழ்கியிருக்கும் சமூகத்தை இதன் மூலம் எச்சரிக்கை செய்வதற்காகவுமே ஆகும். இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ சமூகங்களை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம். இன்று அவர்களில் எவருடைய அடையாளத்தை ஏனும் நீர் எங்கேயாவது காண்கின்றீரா? அல்லது அவர்களுடைய எந்த அறவத்தையாவது எங்கேயாவது கேட்கின்றீரா?